வணக்கம். இளமையிலேயே முதுமையான தோற்றத்தை பெற்று அதே மாதிரி உடல் வலிமையை இழந்திருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை கீரையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மூலிகை பார்த்தோம்னா ஆஸ்மாவுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு கீரையாகவும் இருக்கு. அதாவது தூதுவளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா தூதுவளை அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரியாம இதை நிறைய பேர் பயன்படுத்துறது இல்ல. அதாவது இது ஒரு மூலிகை மட்டும் கிடையாது, இது ஒரு கீரை வகையும் சேர்ந்ததுதான். ரொம்ப அழகா ஏறுகூடியா படரக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த தூதுவளை கொடி. இந்த தூதுவளை பார்த்தோம்னா அதிகமான முட்கள் இருக்கக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்தது. அதனுடைய இலைகள்ல தண்டுகள்லன்னு எல்லா இடங்கள்லயுமே நம்ம முட்களை அதிகமா பார்க்க முடியும். இதனுடைய இலைகள் பார்த்தோம்னா அழகா சிறகுகள் மாதிரி விரிஞ்சு நிறைய முட்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே தண்டுகள் பார்த்தோம்னா நல்ல முற்றின முட்களோட இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதனுடைய பூக்கள் கத்திரி பூ நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி காய்கள் பார்த்தோம்னா பச்சை நிறத்திலையும் அதனுடைய பழங்கள் சிகப்பாகவும் இருக்கும். இதனுடைய இலை, பூ, காய், வேர், தண்டுன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த காயில ஏதாவது பதார்த்தங்கள் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த காயை ஒரு வத்தலா, அதாவது நம்ம பொதுவா எப்படி மத்த வத்தல்லாம் செய்வோம், தயிர்ல ஊற வச்சு அந்த மாதிரி வத்தலாகவும் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். கீரையில எவ்வளவு சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் இந்த காய்கள்லயுமே அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த காய்கள் பார்த்தோம்னா நெய்ல நம்ம வதக்கிட்டு மிளகு, பூண்டுன்னு எல்லாமே சேர்த்து பொதுவா எப்படி ஒரு சட்னி பண்ணுவோமோ அது மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய அந்த குத்தல், குடைச்சல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இதனுடைய இலைகளை பறிச்சு நல்லா இடிச்சு அதை சாறு எடுத்து சம பங்கு தேனோட கலந்து வெறும் வயிற்றுல காலையில நம்ம சாப்பிடும் பொழுது ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் விரைவாவே குணமாகறதையும் நம்ம பார்க்க முடியும். சில பேருக்கு பார்த்தோம்னா மலேரியா காய்ச்சல், மூட்டு வலி, உடல் வலி, ப்ளூ காய்ச்சல் இல்லைன்னா மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா இதோட முசுமுசுக்கு துளிரு, கண்ணங்கத்திரி துளிரு, அதோட மூலிகை சாமான்களையும் சில சேர்த்து ஒரு கஷாயமா செஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனைகள்ல இருந்து விரைவாவே நம்ம வெளியில வர முடியும். இந்த தூதுவளையினுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொன்னேன். அதுலயும் இந்த பூக்கள் அபரிவிதமான சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய பூக்களாகவும் இருக்கு. ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இந்த பூக்களை பாலோட காய்ச்சி இரவு நேரத்துல குடிச்சிட்டு வரும் பொழுது உடல் பலப்படுறது மட்டும் இல்லாம ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் பலகீனமா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடல் வலுப்பெறும். முகத்தினுடைய வசீகரம், முகத்தினுடைய அழகு, உடலினுடைய அழகு எல்லாமே கூடும். குறைந்தது ஒரு 20 நாட்கள்ல இருந்து 40 நாட்கள் இந்த பூக்கள் கலந்த பால் குடிக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது குறைந்தது ஒரு 15 பூக்களையாவது நம்ம சேகரிச்சு அதை தண்ணியில நம்ம நல்லா காய்ச்சிட்டு அந்த தண்ணி பாதி அளவு குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியோட பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து இரவு நேரத்துல நம்ம பருகும் பொழுது விரைவாவே ஆண்மை குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியும். சில பேருக்கு பார்த்தோம்னா அதிகமா இருமல், காய்ச்சல் அப்படின்னா கபத்தினால வரக்கூடிய கட்டி, எலும்புகள் பலம் இல்லாம இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தூதுவளையை ஒரு கஷாயமா செஞ்சு சாப்பிடலாம். உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனைகள் விரைவா தீர்றதையும் நம்ம பார்க்க முடியும். குறைந்தது ஒரு மாத காலத்திலேயே நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரது நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இந்த தூதுவளைக்கு தூதுவளை, தூதுளம், தூதுளைன்னு நிறைய பெயர்கள் இருக்கு. அதாவது தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே விளையக்கூடிய ஒரு கொடி வகை கீரை தான் இது. நம்ம வீட்டு தோட்டத்திலயும் ரொம்ப எளிமையா இதை வச்சு வளர்க்க முடியும். வீட்டு தோட்டத்துல நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு இலையை நம்ம மென்னு சாப்பிடும் பொழுது உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாம உடல் வசீகரமாகவும் உடல் பலமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு வள்ளலார் சொல்லி இருக்கிறாரு. அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான நச்சுக்கள், அசுத்தங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம இந்த ஆன்மா முக்தி பெறுறதுக்கும் ஒரு சிறந்த வழியை காட்டக்கூடிய மூலிகையாகவும் இது இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கோழை அகற்றக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இது இருக்கு. சில பேருக்கு காதுல வலி இருக்கும் அப்படின்னா, காதுல சீல் வலிகிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த தூதுவளை இலையை பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாரை ஒரு 1-2 சொட்டு விட்டாலே போதும் அந்த பிரச்சனையில இருந்து விரைவா வெளிவரதையும் நம்ம பார்க்க முடியும். தூதுவளை காய்களையும் நம்ம சட்னியா செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தூதுவளை இலைகளையுமே நம்ம நெய்யில வதக்கி துவையலாவோ இல்ல சட்னியாவோ செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை நல்லா அரைச்சிட்டு அதை கூட நம்ம மிளகு சேர்த்து குழம்பாவும் வச்சு நம்ம சாதத்தோடையும் சாப்பிட முடியும். இதனால உடல் பலப்பெறுறது மட்டும் இல்ல, நம்மளுடைய அந்த அறிவுத்திறனும் அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும்.
நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அதுவும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து மார்பிள சளி தேங்கிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த தூதுவளை இலைகளை சாறு எடுத்து அந்த சாரோட வந்து நெய் சேர்த்து காய்ச்சி அந்த நெய்யை வந்து காலையும் மாலையும் நம்ம வந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிடும் பொழுது விரைவாவே இந்த மார்பிள் இருக்கக்கூடிய சளிகள் வெளியேறும். மார்பு சளி மாதிரியான பிரச்சனைகள் நீங்கும். மார்பிள் இருக்கக்கூடிய அந்த சளி வெளியேறும். இந்த தூதுவளை காயை வந்து நம்ம வத்தலா செஞ்சு சாப்பிடும் பொழுது இதயத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாகவும் இந்த வத்தல் இருக்கும். சாதாரணமா சாலையோரங்கள் புதர்கள்லயே நம்ம வந்து அதிகமா இந்த தூதுவளை செடியை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா வீட்டு தோட்டத்திலயும் வச்சு வளர்க்கலாம். அப்படின்னா கிடைக்கக்கூடிய காலங்கள்ல நாம என்ன பண்ணலாம்னா இதை வந்து அப்படியே சமூலமா எடுத்து நம்ம வந்து நல்லா நிழல்ல காய வச்சு அரைச்சு ஒரு பொடியாவும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த தூதுவளை பொடியை வெந்நீர் நல்லா கலந்து காய்ச்சி நம்ம வந்து பருகும் பொழுது இரைப்பு, சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், சளி மாதிரியான பிரச்சனைகள் வெளியேறும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆஸ்மாவுக்கு வந்து ஒன்று இதை வந்து உட்கொள்றது சிறந்தது. அதே மாதிரி இதனுடைய பழத்தினுடைய தூளை வந்து புகை பிடிக்கும் பொழுது, அதாவது ஒரு புகையாக்கி அதை வந்து பிடிக்கும் பொழுது உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளி எல்லாமே இலகி வெளியேறதையும் நம்ம பார்க்க முடியும். நிமோனியா மாதிரியான பிரச்சனைகள், டைஃபாய்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்தா இந்த தூதுவளை இருக்கு. தூதுவளை இலையை அரைச்சோ அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா பொடியாக்கியோ நம்ம வந்து ரசம் வச்சும் சாப்பிடலாம். இந்த தூதுவளையினுடைய காம்புகள், அதாவது முட்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த காம்புகளையும் நம்ம வந்து ரசமா செஞ்சு சாப்பிடலாம். ஒரு கஷாயமா வச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அந்த தூதுவளை இலைகளை நம்ம வந்து அரைச்சிட்டு தோசை மாவோட சேர்த்து ஒரு தோசையா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அரிசியோட சேர்த்து அரைச்சு ஒரு அடையாவும் செஞ்சு சாப்பிடலாம். நல்ல சுவையா இருக்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இது இருக்கும். நுரையீரல் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னா அது இந்த தூதுவளை தான். அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளையும் அகற்றக்கூடியதாகவும் இந்த தூதுவளை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் இந்த புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தூதுவளைக்கு இருக்கு அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள், டான்செல்ஸ், அதே மாதிரி தைராய்டுனால வரக்கூடிய கட்டிகள், வாயில வரக்கூடிய பிரச்சனைகள், கன்னத்துல ஏற்படக்கூடிய கட்டிகள், காதுல வரக்கூடிய பிரச்சனைகள்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு இந்த தூதுவளை நிரந்தர தீர்வையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. சாலையோரங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே பார்க்கக்கூடிய இந்த தூதுவளையை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு சட்னியாவோ துவையலாவோ இல்ல அடை தோசையாவோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் வெளியேறதும் உடல் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இந்த தூதுவளை மூலிகை. அதாவது பல பேருக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரியாதனால இதை பயன்படுத்துறது கிடையாது. எல்லா இடங்களும் நகரங்கள், கிராமங்கள்னு எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து இந்த தூதுவளையை சாதாரணமா நம்ம பார்க்க முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா வந்து இந்த தூதுவளையை நேரடியாவோ அப்படி இல்லைன்னா பொடியாவோ செஞ்சு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பலனையும் நம்ம பார்க்கலாம். இதனுடைய இலைகள், துளிர்கள்ல தொடங்கி வேர் வரையும் எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. பயன்படுத்த தொடங்கும். இந்த தூதுவளையை பத்தி பயனுள்ள தகவல்கள் நிறைய பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.